ஒரு குட்ட ஸ்டோரி சொல்லட்டமா? நம்ம பார்த்திபன் லியோ படத்துக்கு எண்டுக்கு விக்ரம் ஃபோன் செய்ததுக்கப்புறம் பார்த்திபன் ஓகே சார்னு சொன்ன ஃபோன் வச்சேன். அப்புறம் விக்ரம் அவன டீமும் எதிர்த்து நிற்கத யாராம தெரியாத அப்புறம் பேசி செட்டில்மெண்ட் செய்தா ரோலக்ஸோட இடத்துக்கு கிளம்புறா. ஆனால் லியோக்கு தெரியாத அந்த இடம் மறைக்கிறது நம்ம எல்சியில மோஸ்ட் டோரியஸ் வில்லனாய ரோலக்ஸ் சார். இனிமே சார். ஆனால் லியோக்கு இது தெரியாம ரோலக்ஸ் கிட்ட பேச போறா. ஆனா ரோலக்ஸ் சாருக்கு பார்த்திபனை தெரியாது. ஆனால் லியோவே நல்லா தெரியும். ஏன்னு சொன்னா நம்ம தெரியாம போயிற விஷயம் இருக்கு. Which is அருள் தாஸுக்கு என்ன ஒரு புத்திரை இருக்கு. அவன் பையற பேர் கேட்டாலே எல்லா ஒரு வரக்கல் பயந்து வரக்கல். அவன் பேர் தாஸ். தெரிக்க ரோலக்ஸ் தாஸ். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட கடை மட்டுமல்ல. ஆனால் லியோக்கு சின்ன வயசுல நடந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் இருக்காது. ஆனால் ரோலக்ஸ்ல கத்தியது அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப் ஓர்மை வந்துட்டு. அதனால நான் அவனோட கேங்ஸும் செக்யூரிட்டி எல்லாரையும் சீக்கிரம் வெளியே போய் இதுக்க பறிச்சு விட்டாள். ரோலக்ஸ் சார் லியோ கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னேன். ஆனா பார்த்திபன் அவனோட பாஸ் ஃபுல்லா மாத்தி மறந்து வந்திருக்கு. ஆனா ரோலக்ஸ்க்கு முடியல. பார்த்திபனுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆஃபர் வச்சாங்க. அவன் கூட நின்று விக்ரம் அவனோட ஜோலி செய்யற எல்லாரையும் தடுக்கிற. இல்லைன்னா ரோலக்ஸ்னு அவனை மொத்தம் கேன் செய்ய எதிர்த்து நிற்கிற தைரியம் லியோக்கும் இருக்கான்னு சொன்ன. ரோலக்ஸ் பார்த்திபனை கொஸ்டின் பண்ணிட்டே இருந்து. ரோலக்ஸ் ஸ்னேகமா லியோயை கூப்பிட்ட. ஆனா பார்த்திபன் பார்த்தி சிரிக்கல. டென்ஷன் வந்து மொத்தமா சீன் மாறிட்டேன். இதை புரிஞ்சு வச்சு ரோலக்ஸ் அவரோட அன்பு சோதரனுக்கு கேவலம் 48 மணிக்கூர் கொடுத்த. ரோலக்ஸ் அவனோட கத்தி லியோ கிட்ட காணிப்பேன். கத்தி லியோ தான் அவனை கிஃப்ட் பண்ண. என்ன சொன்னேன்? லியோ அவனுக்குள்ள பிளாஷ்பேக்ஸ் மொத்தமா திரும்பி கொண்டு வர சிரமிப்பேன். இது பார்த்த பார்த்திக் அவன் செய்த பாபாக்கரை கண்டு குரோதம் வருது. அவனோட கையில கடை ஊறி ரோலக்ஸ் டெஸ்க்ல சத்தமா அடிப்பேன். சினாரியோ தான் நான் ரெஃபரன்ஸ் ஆகி வரைச்சேன். அடிச்ச ஆடியன் ரோலக்ஸோட ஃபேவரட் ட்ரக்ஸ் வெப்ப போட்டல் ஸ்லிப் ஆகி தாழ வீடு அலைஞ்ச. காரணம் அது ஸ்லைட்டா ஓபன் பண்ணி வச்சார்து. ரோலக்ஸ் குரோதமா அவனோட கத்தி டெஸ்கில் தாழ வீடு ட்ரக்ஸ் மொத்தமா வாரி கூட்ட ரோலக்ஸ் கத்தி மேல வைப்பேன். சினாரிய பார்க்குது. கார்த்திக் அவனோட ஃபுல் பேக் ஸ்டோரி ஓர்மா வந்துட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்
என்னன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் மேல அந்த இடத்துல ரூஃப் மொத்தமா தகர்த்து விக்ரம் அண்ட் டீம் வந்து நிப்பேன். இது ரோலக்ஸ்ல பிடிக்கல. அவனோட கேங்ஸை மொத்தமா சீக்கிரம் கூப்பிட்டு விக்ரம் அண்ட் டீம்ஸ் ஃபேஸ் ஆஃப் நடப்பேன். ஒரு சைடா விக்ரம் அவனோட டீம், அண்ட் மற்றொரு சைடா ரோலக்ஸ் தாஸ் அண்ட் லியோ தாஸ். இதுல ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, will Leo choose his family/cousin Rolex Stars and fight against Vikram, or will he face Rolex and a massive gang against Vikram and team? Part 1 மட்டும் தீர்ந்தால், ஆனா இந்த வீடியோல part 2 வேணுமா வேண்டையா என்ன நீங்க சொல்லலாம். காரணம், நான் உரைக்கிற பிக்சர் இத்தனை ஈஸியா தீரல. இனி கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் தரேன். கேவலம் 100 லைக்ஸ் மட்டும் நீங்க இந்த வீடியோக்கு கொடுத்தா போதும். நாங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டோரி சொல்லுவோம். ஸ்கிரிப்டிங் எல்லாம் கம்ப்ளீட் தான். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் வேணும். கேவலம் லைக்ஸ் அல்ல, ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் குடி பண்ணலாம். அது வரைக்கும் thank you for spending your valuable time for my channel. Peace. Sir! Yes, sir! ஆரம்பிக்கலாங்களா? Once upon a time, there lived a boy.